கிறிஸ்தவ திருமணத்தில் இணைகிற இருவர், கணவன் மனைவியாக இணைகிற இருவர், அவங்க தாங்க யாரு, தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, தங்களுடைய மதிப்பு என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே புரியாம ஏதோ மாப்பிள்ளை கிடைச்சிருக்குது, நல்ல வேலையா, சம்பளம் கை நிறைய வாங்குறாராம், இவரை கல்யாணம் பண்ணிட்டா ஓஹோன்னு ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணல. புருஷன்காரனும் பொண்ணு அழகா இருக்குது, நல்லா படிச்சிருக்குதான், நல்ல வேலையில் இருக்குதான், அதுவும் சம்பாதிக்குதான், இது கல்யாணம் பண்ணி நாங்கள் 2 பேரும் சம்பாதிச்சு ஆஹா ஓஹோன்னு ஆயிடுவோம் எங்கள் வாழ்க்கையே. அப்படி கல்யாணம் பண்ணல இவங்களுக்கு. இவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்கன்னா, வாழ்க்கையின் பிக் கொஸ்டின்ஸ், பெரிய பெரிய கேள்விகள் இருக்குது பாருங்க. நான் யார், என்னுடைய வேல்யூ என்ன, நான் இருப்பதின் நோக்கம் என்ன, கடவுள் என்ன எதுக்காக உண்டாக்கியிருக்காரு, எப்படி உண்டாக்கியிருக்காரு, நான் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இந்த பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டவர்கள் இவர்கள், ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறவர்கள். அதுல திருமணத்தில் நுழையும் போது இந்த புருஷன் தான் எனக்கு பெரிய வாழ்வு கொடுக்க போறான்னு நினைக்கல அவங்க, கடவுள் எனக்கு வாழ்வு கொடுக்க போறாருன்னு நினைச்சுதான் நுழையிறாங்க. இவன் தான் என் வாழ்க்கையே இவங்கிட்ட தான் இருக்குது, இவன் எடுத்துக்கிட்டான்னா, இவன் நல்லா வச்சிருந்தான்னா, அந்த வீட்டில் சொல்லி அனுப்புறாங்க கண் கலங்காம பாத்துக்கப்பான்னு. இவன் கண் கலங்க விட்டா போச்சு, இவன் கண் கலங்காம வச்சுக்கிட்டான், வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும். எல்லாம் அவங்க கையில தான் இருக்குது. இந்த பாவி என்ன பண்ண போறானோ அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். ஆனா கிறிஸ்தவ திருமணத்தில் நுழைகிறவர்கள், அதனால தான் பாருங்க, வாலிபர்கள் கூட, திருமணம் ஆகாதவர்கள் கூட இதை கவனிப்பது ரொம்ப அவசியம். எனக்கு தான் திருமணம் ஆகலையே பிரதர், நீங்க இதை பிரசங்கம் பண்றீங்க, இது எனக்கு என்ன பிரயோஜனம்? கவனிங்க, உங்களுக்கு தான் ரொம்ப பிரயோஜனம், காப்பாற்றப்படுவீர்கள். மற்றவங்களாம் நிறைய பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் சிக்கி தவிக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். எனக்கு யாருமே சொல்லலை, நாங்களே தடவி தடவி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால வாலிபர்களுக்கு எவ்வளவு வாலிபர்கள் பாருங்க இந்த சபையில், எனக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு வாலிபர்கள், எல்லாம் யங் பீப்புள், பாதிக்கு மேல எல்லாம் யங் பீப்புள் தான். ஒரு அற்புதமான எதிர்காலம் இந்த சபைக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இவர்கள் எல்லாம் வளர்ந்து ஒரு பெரிய ஒரு சந்ததியாக உருவாக போகிறார்கள். இவர்கள் தான் நாளைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளாக இந்த ஊர்ல வாழ போகிறார்கள், இந்த உலகத்தில் இருக்க போகிறார்கள். அதனாலதான் நான் பிரசங்கம் பண்ற இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறேன்.